வணக்கம். இன்னைக்கு பொட்டுக்கடலை பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சிருக்கேன். 4 ஏலக்காவை இதிலே போட்டு வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையை மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த ட்ரேல தடவி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல கூட நெய் தடவி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மிதமான சூட்ல இருக்கும் போதே நைஸா அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்க ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கட்டிகள் இல்லாம கலந்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்ப நெய் தடவுன ட்ரேல சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் சமமா ஆக்கிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்ப சூடு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி கட் பண்ணிக்கலாம். ஹெல்தியான இந்த பர்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.